ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா பாபநாசம் போயிருந்தோம். ஸோ பாபநாசம் கோயிலில் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் மேலே வந்து பார்த்திங்கன்னா பாபநாசத்துலேருந்து ஒரு 2-3 கிலோமீட்டர் நீங்கள் மலை மேலே ட்ராவல் பண்ணீங்க அப்படின்னா அங்கே வந்து அகஸ்தியர் ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது. ஸோ அந்த ஃபால்ஸுக்கு போயிருந்தோம். ஸோ இதுக்கு உள்ளே போகிறதுக்கு பார்த்திங்கன்னா என்ட்ரி டிக்கெட்டு ப்ளஸ் காரு இல்லை எதில் போனாலுமே வந்து வெஹிக்கிளுக்கு ஒரு என்ட்ரி டிக்கெட் எடுக்கணும். ப்ளஸ் கூட போகிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஆளுக்கு 20 ருப்பீஸோ 30 ருப்பீஸோ வந்து ஒரு பெர் ஹெட்டுக்கு வந்து எடுக்கணும். ஸோ அதை எடுத்துகிட்டு உள்ளே போய் சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தோம். ஸோ செம ஃபாரஸ்ட் ஏரியா சூப்பராக இருந்தது. நிறையா ஆளுங்களுமே இருந்தாங்க. நாங்கள் சாட்டர்டே தான் போயிருந்தோம். ஸோ அதனால் வந்து கூட்டமும் நல்லா இருந்தது. இந்த சம்மரில் கூட ஆக்சுவலாக வந்து தண்ணி சூப்பராக வந்தது. ரொம்ப நல்லாவே இருந்தது பார்க்குறதுக்கு. ஸோ இந்த வ்ளாக் ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா அதை பற்றி தான் இருக்க போகுது. கண்டினியூஸாக பாருங்கள். ஸோ ஆக்சுவலாக நம்ம வந்து காரில் போயிருந்தோம். ஸோ காரை நிப்பாட்டிட்டு கொஞ்சம் தூரம் இறங்கி நடந்து போகிற மாதிரி இருக்கும். ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 500 to 600 மீட்டர்ஸ் நீங்கள் நடந்து போகிற மாதிரி இருக்கும். ஸோ நடந்து போகிற அந்த வழியிலே பார்த்திங்கன்னா சத்தம்லாம் கேட்க ஆரம்பிச்சிடும். ஆக்சுவலாக அந்த அருவி விழுகிற சத்தம், தண்ணி போகிற சத்தம். இது ஆல்மோஸ்ட் வந்து ஏப்ரல் 1 பீக் சம்மரு. ஸோ பீக் சம்மர் டைம்லேயுமே பார்த்திங்கன்னா அவ்வளோ தண்ணி விழுகுது. ஸோ யூஸ்வலாக குற்றாலம் வந்து ஃபேமஸ். பட் ஆனால் குற்றாலத்தில் வந்து பீக் சம்மரில் தண்ணி இல்லை. பட் ஆனால் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா வந்து பீக் சம்மர்லேயுமே தண்ணி இருந்தது. ரீசன் என்னென்னு கேட்டப்போ வந்து மேலே வந்து ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் பிளான்ட் இருக்குது. ஸோ அதிலேருந்து தண்ணியெல்லாம் வந்து மேலே டேமும் இருக்கிறதுனால ஸோ அதிலேருந்து எக்ஸ்ட்ரா வர்ற தண்ணி எல்லாத்தையுமே வந்து திறந்து விடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க விசாரித்தப்போ. இந்த வீடியோ வந்து குளிச்சுட்டு ரிட்டன் வந்தபோது எடுத்தது. ஸோ நிறையா 2-3 சின்ன சின்ன ஃபால்ஸ் இருந்தது. பட் ஆனால் மெயினாக குளிக்கிற மாதிரி இடம் வந்து பார்த்திங்கன்னா இனிமேல் தான் வரப்போகுது. ஸோ அது வந்து 2 ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து லேடிஸ் குளிக்கிறதுக்காண்டி, இன்னொன்று வந்து ஜென்ஸு சின்ன குழந்தைங்க எல்லாருமே குளிக்கிறதுக்காண்டி. தண்ணியுமே வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. ரொம்ப பியூராகவும் இருந்தது தண்ணி. வந்து நமக்கு மேலே வந்து பெருசாக எந்த ஒரு இதுவுமே இல்லாததுனால ஸோ தண்ணி வர்றதுமே பார்த்திங்கன்னா ரொம்ப சுத்தமாகவும் நீட்டாகவும் இருந்தது. இது எல்லாமே வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு கண்ட்ரோலில் தான் வருது. ஸோ நம்ம டேரெக்டாக வந்து நம்ம அந்த டிக்கெட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து 2 இடம் வந்து பிரியும். ஒன்று வந்து கீழே இறங்குறது. ஸோ அதுக்குள்ளே வந்து நம்ம அகஸ்தியர் ஃபால்ஸ் வர முடியும். அதுக்கு மேலே போனால் சொரிமுத்து கோயில் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது பாபநாசத்தில். ஸோ அந்த இடத்துக்கு போயிடும். சாம்சங் S23 ஸோ நம்ம மேக்ஸிமம் வந்து ஒரு 500 மீட்டர்ஸ் நடந்து வந்து அந்த லொக்கேஷனுக்கு வந்து வந்தாச்சு. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த அருவி வந்து விழுகிறது. ஸோ சவுண்டோட ஃபுல்லாக கேட்டு என்ஜாய் பார்த்துருப்பீங்க. நிறைய இடத்துல வந்து அருவிகள் விழுந்தாலுமே வந்து அவங்க ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து அலோவ் பண்ண இடம் பார்த்திங்கன்னா அந்த அருவி வந்து இன்டென்ஸாக விழுகிற ஒரு கார்னர் மட்டும்தான். ஸோ அங்கே தான் போகணும். மீதி எல்லா இடத்துலையுமே வேலி போட்டு வச்சுருந்தாங்க. அது போக நிறைய மக்கள் வந்து வந்துட்டும் போயிட்டு இருந்தாங்க. மெயினான விஷயம் என்னென்னா 3 o'clock மேலே வந்து மேலே அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ எந்த ஒரு வெஹிக்கிளாக இருந்தாலுமே 3 o'clock மேலே வந்து அலோவ் பண்ணுறதே கிடையாது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி வந்துடுங்க. ஸோ நீங்கள் வர்றதா இருந்தால் கொஞ்சம் ஏர்லி மார்னிங் ஊர்லேருந்து கிளம்புனீங்க அப்படின்னா வந்து இங்கே வந்து என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு போகிறதுக்கு நல்லாயிருக்கும். அது போக பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் பிளான்ட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ இதுதான் வந்து அதோட வியூ. ஸோ ரொம்ப சூப்பராக இருந்தது.
இந்த வியூஸ், ஃபாரஸ்ட் வியூஸ் அண்ட் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சுற்றி அந்த தண்ணி ஓடுற இடத்த சுற்றி பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அந்த பெரிய பெரிய மரங்கள் பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்தது. அதுபோக வயல்வெளிகள்லேருந்து போகிற இடத்துல பார்த்திங்கன்னா நிறைய வயல்வெளிகள் இருந்தது சுற்றி பார்க்குறதுக்கு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்னேன் இல்லையா, ஆக்சுவலாக காரில் நம்ம வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த காரில் வந்த பாதை, ஸோ அந்த லாங்கில் தெரியுதுல்ல தண்ணி விழுகிற மாதிரி இடம். ஸோ அதுதான் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்ம போன இடம். ஸோ நம்ம ரிட்டன் வரும்போது விலாக் எடுக்கிறதுனால ஸோ எல்லாமே வந்து ரிவர்ஸில் வந்துகிட்ருக்கோம். ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த தண்ணி விழுகிற இடம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே அதாவது இங்கே இருந்து பார்க்குறதுக்கு வந்து கம்மியாக தெரிஞ்சாலுமே வந்து ஆக்சுவலாக நீங்கள் பக்கத்தில் போய் நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப வந்து தண்ணி வந்து எக்ஸலண்ட்டாக விழுந்துட்டு இருந்தது. ஸோ இந்த